ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குக்கிங் ஸ்டைல். நான் உங்கள் கிராமத்து பொண்ணு. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்ய 5 நிமிஷம் போதுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம உடலுக்கு ஹெல்த்தியானதும் கூட. இதை செய்கிறதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம கைகளாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம சால்ட்டு இல்லை மிளகாய் பொடி இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்துருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு நான் எடுத்ததுக்கு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதுவும் கூடவே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் மாவில் நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுவும் கூடவே 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால நமக்கு ஏற்படுற அஜீரண கோளாறுகள்லாம் சரியாகும். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அதிகமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சால் ஈஸியாக நம்மளால் கரைச்சிக்க முடியும். இந்த மாவு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அதனால் நமக்கு உடலில் நார்ச்சத்து அதிகமாக கிடைக்கும். நார்ச்சத்து இருந்தால் தான் மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இல்லாமல் நம்ம இருக்க முடியும். அதே மாதிரி கோதுமையை நம்ம பயன்படுத்தும் போது சலிக்காமல் பயன்படுத்துங்க. அப்போ தான் அதனுடைய தோல் சத்துக்கள்லாம் நீங்காமல் நம்ம உணவில் சேர்த்துக்க முடியும். கோதுமை மாவில் நீங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். சிம்பிளாக தோசையாக செஞ்சு சாப்பிடாம அதிலையே டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே அசந்து போவீங்க. இதை நீங்கள் அடிக்கடி விரும்பி சாப்பிடுவீங்க. நல்லாவே கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாங்க. தோசைக்கல் நல்லா சூடான பிறகு ஊற்றுங்க. சூடு குறைவாக இருக்கும்போது நம்ம ஊற்றுனாக்கா தோசைக்கல்லில் இது ஒட்டிக்கும். அவ்வளவு சூப்பராக வராது. நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே நம்ம தோசை ஊற்றும் போதும் சரி, வேறு எந்த ரெசிபி செய்யும் போதும் சரி, நீங்கள் தோசைக்கல் நல்லா சூடு ஆன பிறகு நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. சூடு ஆன பிறகு நம்ம மாவு சேர்க்கறதுனால சட்டுன்னு தோசை சீக்கிரமாக வேகும். அவ்வளோதாங்க, சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நீங்கள் 1 ஸ்பூன் ஆயிலோ இல்லை நெய்யோ சேர்த்து சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்களுடைய தினசரி உணவில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கொடுங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதில் நம்ம வெங்காயம் சேர்ந்துருக்கிறதுனால நல்லாவே ஒரு க்ரன்ச்சியாக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம திருப்பிக்கலாங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து செம்மையாக தேங்காய் சட்னியோடு என்ஜாய் பண்ணுங்கள். தக்காளி சட்னி குருமாவும் சூப்பராக இருக்கும். உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.